மாஞ்சோலையில மேலே வந்து 3 ரூம் தான் இருக்கும். ஸோ 3மே நாங்க புக் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு, நாளைக்கு காலையில இங்கேருந்து போயிரணும். பிகாஸ் நம்ம ரூம் மேலே டாப்புக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இங்க அந்த வாட்சிங் டவர் இருக்கு. இங்க வரதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முண்டந்துறை டைகர் ரிசர்வ் அதில போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு ரூம் புக் பண்ணணும். ஸோ அப்படி புக் பண்ணும்போது ஒரு ஐடி வந்து கிரியேட் பண்ணுவோம். அந்த ஒரு ஐடியில வந்து 1 நாள் மட்டும் தான் நம்மளால ரூம் புக் பண்ண முடியும். ஸோ 2 டேஸ், 3 டேஸ்லாம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த ரெசார்ட்டோட சைட் வந்து ரெசார்ட் இல்ல. அந்த ரூமோட சைட் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதோ, அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மந்த் வந்து நாங்க இதே இடத்துக்கு 2 தடவ பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 2 வேற வேற ஃபேமிலியோட. ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இன்னொன்னு தனியா ஃபேமிலியோட வர மாரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட்டு மே 15 அன்னைக்கு வந்தோம். இப்போ ஜூன் 1 ஸோ 2 விளாகையும் மிக்ஸ் பண்ணி தான் போட போறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, வியூ வந்து சீரியஸா வேற லெவல்ல இருக்கும். நம்ம அங்கருந்து வந்த நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரூம் வந்து இதோ இருக்கு. ஸோ இங்க தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணிட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த மவுண்டனுக்கு அந்த பக்கத்துல தான் நம்ம வந்து வந்தோம். இந்த மவுண்டனோட பிளேஸு. ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு வந்து மொபைல் ஃபோன் டவர் இருக்காது. மொபைல் ஃபோன் தொல்லையே இருக்காது. ஸோ ஃபோன் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்க. ரிலாக்ஸா இருக்கலாம். சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா, மேல வரதுக்கு புக் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் பெர்மிஷன். மத்தவங்கலாம் வந்து மாஞ்சோலை எஸ்டேட் வரைக்கும், டீ எஸ்டேட் வரைக்கும் வருவாங்க. ஸோ அதுக்கு மேல வந்து பெர்மிட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து கண்டிப்பா பெர்மிஷன் இருக்கணும். ஸோ மேல வந்து 2 ரேஞ்சர்ஸ் இருக்காங்க. அப்பா, பையன் 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த இந்த ஏரியா வந்து கவர் பண்றாங்க. பிளஸ் வந்து நமக்கு குக் பண்றது எல்லாமே வந்து அவங்களே பண்ணி குடுத்துருவாங்க. நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு கால் பண்ணி முந்தின நாளே நம்ம கிளம்புறதுக்கு முந்தின நாளே சொல்லிட்டோம் அப்படின்னா, ஈஸி ஆயிடும். ஸோ அவங்களுக்கு மதியானம் லஞ்ச்சு, டிஃபனு, டின்னர் சொல்லிட்டோம்னா அதுக்கேத்த மாரி ஜாமான் வச்சுருவாங்க. எதுக்காக அப்படின்னா, பஸ் வந்து ஒரே ஒரு பஸ்ஸு தான் வருது. ஸோ அந்த பஸ்ஸும் வந்து ஒரு நாளைக்கு 3 தடவ தான் வரும். இந்த ட்ரிப் வந்து 3 தடவ தான் பண்ணுவாங்க. அது அந்த டைம்ல மேல ஜாமான் வந்தா தான் உண்டு. மளிகை ஜாமான் எல்லாமே அதில வந்தா தான் உண்டு. அதுபோக பால் சுத்தமா அங்க கிடைக்காது. பால் வேணும்னா, நீங்க வரும்போது வாங்கிட்டு தான் வரணும். ஸோ நீங்க குழந்தைங்கலாம் கூட்டு வரீங்க அப்படின்னா, வரும்போது கண்டிப்பா பால் வாங்கிட்டு வரணும். மத்தபடி நீங்க வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு எது குடுத்தாலும் ஈஸியா சமைச்சு குடுத்துருவாங்க. சாப்பாடு வேற லெவல்ல இருக்கும். வாட்சிங் டவர் மேல போலாம். இங்கேருந்து இன்னொரு டேம் ஒண்ணு காமிக்கிறேன். அது வந்து காரையார் டேம். இங்கேருந்து பார்த்தா தெரியும். ஐ திங்க் தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு கிரீன் ஸ்பாட் தெரியுதா? ஸோ இங்க தான் வந்து இப்ப நம்ம போக போறோம். அங்கேயும் போயிட்டு ஃபோட்டோ ஷூட் தான் எடுக்க போறாங்க. பட் அந்த ஸ்பாட் இத விட ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட் டைம் வந்திருக்கும்போது ஃபுல்லா மிஸ்ட் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சாங்கல்ல அந்த ஸ்பாட்ல. அதுல வந்து பைசன் காட்டு எருமையோட சாணி அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ யானை சாணிலாம் இருந்தது. அதனால சீக்கிரமா அந்த இடத்துலருந்து கிளம்பணும். எப்ப வேணா அங்க பைசன் வரலாம். ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். தம்பி, பிரதரு, அத்தான் எல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுத்திருக்காங்க. வியூ செம வியூ. ஸோ இங்க ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. தியானம் பண்ணிட்டு இருக்காரு. செம்ம ஸ்பாட்டு தியானம் பண்றதுக்கு.
ஸோ இந்த ஸ்பாட்டும் வந்து முடிச்சுட்டு இப்போ ரிட்டர்ன் வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னா மறுபடியும் ரூமுக்கு போகிறோம். இங்கே பாருங்க எல்லாம் இன்னும் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தனை பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற பூவெல்லாம் பறிச்சுட்டு வரான். எப்படி யாரா பண்ணி கொடுத்தா? யார் பண்ணி கொடுத்தா? மித்துன் கொடுத்தானா? ஓகே, இப்போ நம்ம வந்து ரூமுக்கு போயிட்டு என்ன பண்ணுறோன்னா காஃபி குடிச்சு சுண்டல் சாப்பிட போகிறோம். ஓகே, ஓகே விளாண்டுருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரூம் வந்து நைட் டைமில் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து லைட்டு போட்டிருக்கோம். அப்படியே திரும்பினோம்னா ஒன்றுமே தெரியாது. தூரத்தில் அந்த காடோட கெஸ்ட் ஹவுஸ் மட்டும் தான் தெரியும். சுற்றி எதுவுமே தெரியாது. அவ்வளோ டார்க்காக இருக்கும். ஃபுல்லாக இருட்டாக இருக்குல்ல. எங்கே இவங்கள யூரின் போயிட்டு இருக்காங்களா? அவர் போட்டோம் கூட வந்து ஒரு லைட் பண்ணுங்க, லைட்டு திருப்பாத அந்த மாதிரி ஆகிடும். லைட் ஆன் பண்ணுங்க, லைட்டு திருப்பாத அந்த மாதிரி தான். லைட்டு மேலே வரல, ஹை பீம் போடுங்க. ஸோ நம்ம கூட 2 பேர் வர்றாங்க. ஸோ அதில் ஒருத்தர் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்காப்புல. அங்கேருந்து ஒரு லைட்டு தெரியுதா, அதுதான் வந்து காலையில் காமிச்ச அந்த ரேஞ்சஸோட இடம். இதுதான் நம்மளோட ரூம், நம்ம ஸ்டே பண்ணியிருக்குது. இங்கே மட்டும்தான் லைட் இருக்குது. சரி, காலையில் வந்து அதே ரூட்டு நைட்டு எப்படி இருக்குது, சுத்தமாக லைட் இல்லைல்ல. நம்ம ஹெட்லைட் மட்டும்தான். இந்த சைடு திரும்பினா சிட்டியே தெரியும். ஆனால் முயல் வந்து இப்போ இந்த லைட் இருக்குல்ல, இதை அடித்தோன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றோம். நான் உள்ளவே செய்யாது. நீங்கள் லைட் ஆஃப் பண்ணுற வரைக்கும் பக்கத்துல போய் டக்குன்னு பிடிச்சிடலாம். ஸோ அந்த வாட்சிங் டவர் நைட்டு சுத்தமாக லைட்டே இல்லை. தெரியல அப்போ தெரியல. ஆனால் சிட்டி எப்படி தெரியுது பாருங்க, செமையா தெரியுதுவா சிட்டியை பாருங்க. பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து பயங்கரமாக தெரியுது. ஸோ இதுதான் அந்த திருநெல்வேலி சிட்டி. நைட்டு வந்து வாட்சிங் டவருக்கு மேலே போகிறோம். ஸோ கார்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் மேலே போகும்போது ஒரு கல் வந்து தூக்கி போட்டு போங்க, மேலே காட்டு பனி இருந்தாலும் ஓடிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இங்கே எந்த காட்டு பனி இல்லை. மேலே போய்ட்டு சிட்டியோட வியூவை ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்மளோட காருங்கனைக்கு சுற்றி எந்த காட்டு பனி வேணால் இருக்கலாம். மெயினாக இங்கே வந்து காட்டு பனி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு லைட் கம்மியாக தான் தெரியும், பட் இருந்தாலும் செம எக்ஸ்பீரியன்ஸ். சுற்றி காடு மலை. லைட்டு திருப்பாத அந்த மாதிரி ஒருத்தர் போயிட்டாப்ல. ஸோ இது காலைல 5 மணிக்கு வந்து 6 மணிக்கு சன்ரைஸ் அண்ணா வந்துட்டாங்க. மறுபடியும் ரூமுக்கு 5 நிமிஷத்துல ரிட்டர்ன் போயாச்சு. உள்ள ஏசி வரையா, ஏற்கனவே சரியான குளிர், இல்லை ஏசி வேற. லைட் ஆஃப் பண்ணி போனா ஏதாவது விலங்கு இருந்தா அப்படியே கண்ணு மட்டும் தெரியும். உனக்கு சத்தியமா வந்து இது இல்ல பாத்தியா, ரூட்டே தெரியல. இது இந்த லைட் போதும்ல, இந்த லைட்டே போதும். ஆனா எதுவும் வராதியா, விலங்கு இருந்தா அப்படியே தெரியும். வந்துட்டேன் இவங்க டவருக்கே வந்துட்டயா. கிட்டத்தட்ட இவங்க இந்த ரேடியோ சிக்னல் வந்துட்டோம். சுதாகர் அவர் சொன்னாரியா ஒரு தடவை, இப்போதான் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடியா, அவங்க அப்பா வந்து கூட்டு போகணுமா கீழே. சரின்னு சொல்லிட்டு 2 வீலர்ல அவரை ஏத்திட்டு போனாராம். அப்ப போகும்போது அவங்க அப்பா கரெக்டா சொல்றாராம், டேய் இங்க பக்கத்துல சாணி போட்டிருக்குடா, இப்பதான்டா எங்கேயோ பக்கத்துல இருக்குதுன்றாராம். இவங்க போயிட்டு இப்படி திரும்புறாங்களாயா, யானை டிஸ்டன்ஸே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து அந்த கார் அளவுக்கு. இவரு என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அது நகண்டுருச்சான். ஓகே, நகண்டு கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சான். இவரு வந்து லைட்டா முன்னாடி போலான்னு சொல்லிட்டு ரேஸ் கொடுத்துருக்காப்ல. ரேஸ் கொடுத்தோடனே அது என்ன பண்ணிருச்சு, போனது ரிட்டர்ன் வந்துருச்சான். போனது ரிட்டர்ன் வந்து
இவங்களுக்கு வந்து தந்தை வந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தந்தை நிக்குதான். ஓகே. இவ்வளவு டிஸ்டன்ஸ். இவங்க ஒன்னாம் டிஸ்டன்ஸ். அவர் வந்து அவ்வளவுதான் க்ளோஸ் முடிஞ்சுன்ற மாதிரி தான் யோசிக்கிறாராம். ஆனா எதுவுமே சைலண்டா எதுவும் சவுண்ட் விடாம அப்படியே நின்றுட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அது மூவ் ஆகி போயிடுச்சான். அவரதான் சொன்னாரு, வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினைச்சேங்க. ஏன்னா கரெக்டா அவங்க அப்பா ரிட்டையர் ஆக போறாரு. ரிட்டையர் ஆக போற டயத்துல அவதான் சொல்லி முடிஞ்சு அப்படின்னு நினைச்சிருக்காரு. எங்க போறோம்? வாக்கிங் போறோம். இந்த ஃபாரஸ்ட் உள்ள போலாமா? ஏதாவது வந்தா என்ன பண்ணுவ? கல்ல தூக்கி போட்டுருவியா? பெரிய பைசன் வந்துச்சுன்னா மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பியா? கண்டுபிடிக்காத உன்ன? ஓ, இதுதான் நம்ம உள்ள போற ரூட்டு. ஸோ இந்த வழியா போனோம்னா நம்மளோட ரெஸ்ட் ஹவுஸ் போயிடலாம். இந்த வழியா தான் நம்ம வந்தோம். இப்படியே வந்து இப்படியே உள்ள போனோம். போர்டு இருக்கா? சுத்தி ஃபாரஸ்ட். மனுஷங்க இதுக்குள்ள வந்துட்டு போறாங்க. அனிமல்ஸ் வந்து இல்ல விலங்குகள் வந்துட்டு போகுது. மனுஷங்க அப்படியே ஒரு பாதை இருக்கு. ஏதாவது இருக்க போதுடா. அட்டைப்பூச்சி தான் இருக்க போகுது. அட்டைப்பூச்சி இருக்கும், பன்னி இருக்கும். பன்னி. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ரூட். அப்படியே ஒரு டீப் ஃபாரஸ்ட்ல அங்க ஒரு ரூட் போகுது. லெஃப்ட் சைடுல இங்க இருந்து பார்த்தோம்னா ரூட் போகுது. பயமா இருக்கீங்க. நான் உள்ள போய் பண்ணி வந்து முட்டி சாப்பிட்டுச்சுன்னா ஒரு பண்ணி வராது. குற்றாலம் கெட்டப் கரெக்டா இருக்கலாம். குற்றாலத்து கெட்டப் கரெக்ட். இதான் குற்றாலத்து கெட்டப்பா. நேரா ஃபால்ஸ் தானே.